ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் என்எஸ்கே ஃபேமிலி விளாக்ஸ். ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிமார்ட்டில் மளிகை ஜாமான் வந்தால் எவ்வளோ வாங்குகிறோம், எவ்வளோ விலை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, இன்றைக்கி நாம் என்னென்ன வாங்கியிருக்கோன்ட்டு உங்கள்கிட்ட காட்டுறோம். ஓகே, இங்கே 2 இயர். ஃபஸ்ட்டு இந்த பவுடர்லேருந்து பார்ப்போமா. இது வந்து என்னென்னா, இது வந்து பை ஒன் கெட் ஒன் இல்லை, பை ஒன் கெட் ஒன்லாம் இல்லை. இது வந்து பெரிய பாக்ஸும் ஒன்று குட்டி குட்டி பாக்ஸும் இருக்கு. இது ரேட் அடிச்சிருக்காங்க, ஏன்னா இதோட வந்ததுனால இது ரேட் அடிச்சிருக்காங்க. இது பேர் என்ன? தர்மிக்கூல். அது இதுக்குல ஹவாமுக்கு. அடுத்து இது வந்து என் ஹஸ்பண்டோட நேமில் இருக்கிறதுனால இந்த பத்தி எப்படி ஸ்மெல் இருக்குன்னே தெரியாமல் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆர்டர் பண்ணும் போது அதில் வந்து ரேட் வந்து 165. அங்கே டிமார்ட்டில் பார்க்கும்போது 175 போது மிஸ்டர் கோல்டு கம்மியாக இருந்துச்சு ரேட்டு. அதோட வந்து நான் இது வந்து யூஸ் பண்ணதே இல்லை, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வாரி வழங்குற வள்ளல், அதனால் 4 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சக்ரா கோல்டு. ஆக்சுவலாக நான் 3 ரோசஸ் தான் வாங்குவேன். என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க டக்குன்னு இதை எடுத்துட்டாங்க. சக்ரா கோல்டு பெருசாக தான் நான் பெத்த பீஸ் தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு பெருசாக எடுத்து வச்சுருக்கிறாரு. இது வந்து அவர் வந்து 1 வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறதுனால டெட்டால் இவ்வளோ பெருசுக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. நல்லா வந்து ஹெல்த்தியான எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் இதயம் நல்லா நான் வாங்கிட்டு வந்தோம். அடுத்து கோக்னட் ஆயில் பேராஷூட். இது வந்து 155 சம்திங். ஆமாம், 155. இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன், என் ஹஸ்பண்ட் மட்டும் யூஸ் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு ஹேப்பிக்கோட ஃப்ரீ வந்து இந்த ஹேண்ட் வாஷர். இந்த ஹேண்ட் வாஷருக்காக மட்டும்தான் என் வீட்டுக்காரர் இந்த ஹேப்பிக்கே வாங்கினார். கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் எப்போவுமே லோக்கலில் தான் மளிகை ஜாமான் வாங்குவோம். இன்றைக்கி பக்கத்து வீடு எதிர்த்து வீடு எல்லார் வீடும் சொன்னாங்க டிமார்ட்டில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது ப்ரைஸு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு போய் வாங்கினோம். எப்போவுமே நாங்கள் 2 சர்ஃப் எக்ஸல் வந்து 2 சோப்பு தான் வாங்குவோம், மாதத்துக்கு 2 தான் வாங்குவோம். அப்போனா பார்த்துக்கோங்க நான் எப்படி துணி துவைப்பேன்ட்டு. இது வந்து ஏதோ ஒன்று எத்தனை இருக்கும் இதில்? 5 இருக்குமா. இது வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு வரும் எனக்கு கரெக்டு. நெக்ஸ்ட்டு பிம்பர் தான் சோப் வந்து எனக்கு சீக்கிரமாக காலி ஆகிடும். 4 இருக்கும், எக்ஸ்ட்ரா ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க. இதையும் யூஸ் பண்ணி பார்க்கணும். அடுத்து எங்கள் வீட்டில் மட்டும்தான் பேட்ரி எல்லா இதுலேயும் போகுமா என்னன்னு தெரில. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணார்னா செட் ஆஃப் 1 2 3 4 5 10 125. இது வந்து 125. நெக்ஸ்ட்டு வந்து கம்ஃபர்ட். நாங்கள் எப்போவுமே இதுவும் சின்ன பாக்கெட் தான் வாங்குவோம். இது மட்டும் என்னமோ தெரில, சின்னமாக வாங்கிட்டு வந்துட்டான். லிங்க்ஸ் போடும் போது அங்கே இருந்துச்சு சொல்லிட்டு 3 இது தாராள மனசு வாங்கி கொடுத்துட்டாப்ல. இது வந்து நானும் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ருசித்து சாப்பிட்ற ஒரு பாப்கார்ன். ஸோ அதனால் இது வந்து நான் ஆக்சுவலாக 3 ரூபான்னு நினச்சி ஆஃபர் ப்ரைஸை மாதிரி பார்த்துட்டு என்ன ரேட்டுன்னே தெரியாமல் எப்படியோ அள்ளி போட்டுட்டு 3 இது வாங்கிட்டு வந்தேன். இன்னொன்று 2 இது இந்த 3 இது இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து 1/2 kg வந்து கருப்பு உளுந்து. அடுத்து சீரகம். இதில் வந்து வெந்தயம் 2 பாக்கெட் சொன்னோன்னா இது வெந்தயம், ஏலக்காய், சோம்பு, மிளகு. இது கவரோடு இருந்தது, என் பையன் வந்து எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டான். இதில் வந்து 2 சோப்பு, மைசூர் சாண்டல். நாங்கள் சர்ஃப் எக்ஸல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் வந்து இது 1 kg 1 kg. ரேட்டே தெரியல, ரேட்டு போட்டிருக்காங்களா? 235. அடுத்து மிளகுத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூளும் மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். அதை எடுத்தேன், ஆனால் இல்லை அதில் பேஸ்கெட்டில் எடுத்து வெளில போட்டோன்னு தெரில. LG பெருங்காயத்தூள் இருக்கலாமா. நாப்கின்னு 2 பாக்கெட். இது வந்து பை 1 அண்ட் கெட் 1 ஆஃபரு. அடுத்து இது வந்து இட்லி அரிசி. குவான்டிட்டி பார்த்திங்கன்னா
3 kg நினைக்கிறேன். ஆமாம், 3 kg. நெக்ஸ்ட்டு வந்து சுகரு, இது வந்து 2 kgs. நெக்ஸ்ட்டு குலாஸ் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை 1/2 kg. நெக்ஸ்ட்டு ஆஷிர்வாத், இது வந்து 1 kg. ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, ஸோ அதனால் 1 kg மட்டும் வாங்கினேன். இது வந்து நாங்கள் எப்போவுமே வாங்க மாட்டோம், புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வேர்க்கடலை, இது வந்து 1/2 கிலோ. நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு, இது வந்து 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. இது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, இது வந்து 1/2 கிலோ தான். இது துவரம் பருப்பு 1/2 kg. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இது துவரம் பருப்பு, அது வந்து பாசிப்பருப்பு, இது வந்து 1 kg இல்லை, 800 கிராம். நெக்ஸ்ட்டு இது ராகி மாவு. நெக்ஸ்ட்டு சால்ட், டாட்டா சால்ட் வந்து பவர் பாக்கெட். இது என் பையனுக்கு புதுசாக வாங்கினேன் டெடி பேர் பாத்திங் சோப்பு. ட்ரை பண்ணதில்லை, என் ஹஸ்பண்ட் தான் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு இது பேஸ்ட்டு டாபர் ரெட்டு, என் பையன் வந்து பாக்ஸ்லாம் வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டான். இது எவ்வளோ ப்ரைஸுன்னு தெரில. நெக்ஸ்ட்டு என் பையனுக்கு ஹிமாலயா பவுடர், ஹிமாலயா சோப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் வந்து டெடிபியர் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நியூவாக டெடிபியர் வாங்கியிருக்கோம். ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஷாப்பிங்கு. க்ராசரிஸ் வாங்கினோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பில் வந்து அட்டாச் பண்ணுறேன். இது டிமார்ட்டோட நார்மல் மளிகை கடையை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து டிமார்ட்டில் வாங்கும்போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபிகேஷனாகவே இல்லை. ஏன்னா நிறைய பொருள் நாங்கள் விட்டுட்டோம். இன்னும் வந்து சோயாபீன் வாங்கலை, அரிசி மாவு வாங்கலை, அரிசி வாங்கலை, இன்னும் மஞ்சத்தூள் வாங்கலை, இல்லை நிறைய திங்ஸ் வாங்கலை. ஆனால் இருந்துமே 5000 கிட்டே எங்களுக்கு வந்துருச்சு. இதுவே வந்து நான் எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு நார்மல் மளிகை கடையில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 3500 சம்திங் அவ்வளோதான் வரும். வேறு எதுவுமே புதுசாகவும் நாங்கள் வாங்கலை. ஸோ வந்து எங்கள் பட்ஜெட்டுக்கு வந்து இது கொஞ்சம் ஓகே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் மேபி நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் எங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.